ஹலோ வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா ஹவு டு பிகம் டேட்டா சயின்டிஸ்ட் பற்றி தான். டேட்டா சயின்டிஸ்ட் பற்றி இல்லை, வேறு எந்த ஜாப்னாலும் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேட்டா சயின்டிஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய விஷயம்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு டேட்டா சயின்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் டேட்டா சயின்ஸ்? டேட்டா சயின்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேட்டானா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் டேட்டாங்கிறது என்ன, அட்டனன்ஸ் ரெக்கார்டு. ஒரு இண்டஸ்ட்ரீஸை இல்லை ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அட்டனன்ஸ் ரெக்கார்டு இல்லை அவங்களோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து டேட்டா. இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில், மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அது அந்த அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்டடி பேர் தான் வந்து டேட்டா சயின்ஸ். இந்த டேட்டா சயின்ஸை படிச்சிருக்கவங்க டேட்டா சயின்டிஸ்ட் ஆவாங்க. இல்லை இந்த டேட்டா சயின்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிறவங்களும் டேட்டா சயின்டிஸ்ட் ஆவாங்க. அது எப்படி ஆவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். நிறைய தெரிய முடியாது, ஒரு 1 or 2 தெரிஞ்சிருந்தால் கூட போதும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வச்சு அவங்க நிறையா டூல்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து இன்டர்பிரட்டிங் மீன்ஸ் என்ன சொல்கிறது, அதை வந்து அதிலேருந்து நிறைய டீட்டெயில்ஸை வந்து கேதர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லேமேனுக்கு தெரியாத விஷயத்தை வந்து இந்த டேட்டா சயின்டிஸ்ட் மூலிமா வந்து புரிய வைப்பாங்க. அதாவது நிறைய டேட்டாஸை வந்து இப்போ நம்ம கிராஃப் ஷீட்டில் போட்டு காமிச்சா நம்மளுக்கு ஈஸியாக புரியுதில்ல, அதே நம்ம நம்பர்ஸை காமிச்சா நம்மளுக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து டெக்னிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃப்ரென்சியேஷன், இந்த மாதிரி மேத்தமெட்டிக்லேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் மேத்தபடி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் ஜாப் ரோல்? ஸோ இந்த டேட்டா சயின்டிஸ்டோட ஜாப் ரோல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டேட்டா சயின்டிஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்னவாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கோட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அவங்க கோட் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க டூல்ஸை யூஸ் பண்ண முடியும். அந்த கோடு வந்து எந்த லாங்குவேஜாக வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட கோடு வந்து மிஷின் லேர்னிங்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மிஷின் லேர்னிங் வந்து நீங்கள் அந்தளவுக்கு டீப்பாக படிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் வந்து எதாவது கோர்ஸில் ஜாயின் பண்ணி இல்லை ஆன்லைன்லையோ இல்லை ஆஃப்லைன்லையோ எங்கேயோ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங்கை பற்றி ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ டேட்டா சயின்ஸோட ஸ்கில்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்கில்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் வந்து நம்ம முன்னாடி சொல்லி இந்த மாதிரி கண்டிப்பாக கோட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ அந்த ஸ்கில்ஸ் மட்டும் இல்லை பார்த்தாது. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸில் இல்லை மிஷின் லேர்னிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நமக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதாவது நார்மல் சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லக்கூடிய நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வராக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசுவலைசேஷன் சொல்லுவாங்க, விசுவலைசேஷன் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த விசுவலைசேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான், பட் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் முன்னாடி சொல்லி இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டேட்டா பேஸ் வந்து டேட்டாஸை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி பற்றி பார்க்கும்போது டேட்டா பேஸுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இது நீங்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாலும் உங்களுக்கு டேட்டா பேஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இங்கே வந்து பைத்தான், பிக் டேட்டான்னு கொடுத்துருக்கேன். ஸோ டேட்டா பேஸ்க்காக பிக் டேட்டா அண்ட் பைத்தான் வந்து ஈஸியான லாங்குவேஜ்னால பைத்தான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். அது வந்து பிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை பிஇயாக இருக்கட்டும். ஆனால் அது ரெண்டும் ஏதோ ஒன்று இருக்கணும். அது மாதிரி நீங்கள் எம்எஸ் படிச்சிருந்தால் கூட ஓகே தான். பட் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட், கம்ப்யூட்டர் ஸ்டாட்டிஸ்டிக், மேக்ஸு, இன்ஜினியரிங், எக்கனாமிக்ஸ்னு சொல்லி எல்லாமே வந்து அந்த ரிலேட்டட் ஃபீல்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அது போக வந்து மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய நான் இப்போ சொன்ன மாதிரி எம்எஸ்ஸு, பிஎஸ்சி, எம்எஸ்சி அந்த மாதிரி இது வேணால் படிச்சிருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் நீங்கள் வந்து கோர்ஸில் இல்லை பிக் டேட்டா கோர்ஸு அந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய லாங்குவேஜில் வராது. ஆனால் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைன் ஆஃப்லைனில் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இருக்கும், இல்லை பிக் டேட்டா கோர்ஸ் இருக்கும், மிஷின் லேர்னிங் கோர்ஸ், அந்த மாதிரி எல்லா கோர்ஸும் நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதில் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ரெஸ்யூமில் போட்டுக்கலாம், ஜாப் ஈஸியாக கிடைக்கும். ரெஸ்யூமில் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது நிறைய ப்ராஜெக்ட்ஸோ இல்லை செஞ்சு அதையும் நீங்கள் ப்ராஜெக்ட்டில் ஏதாவது ரெஸ்யூமில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும். ஸோ வாட் ஆர் ரிலேட்டட் ஜாப்ஸ் பூம் இன் திஸ் ஃபீல்டு? இந்த ஃபீல்டில் வேறு என்ன ஜாப் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது மிஷின் லேர்னிங் இன்ஜினியரிங், சேல்ஸ் டெவலப்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், கஸ்டமர் சக்ஸஸ் மேனேஜர், பிக் டேட்டா சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர், இந்த மாதிரி வந்து நிறையா ஜாப் இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சேலரி. ஸோ முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம், சேலரி. ஸோ சேலரின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷருக்கு வந்து பிக் டேட்டா இல்லை டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஜாப் சேலரி கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் நல்லா அதாவது கோர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா நாலேஜோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 18,000 கிடைக்கும், இல்லை 15,000 கிடைக்கும். அது வந்து சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி போனீங்கன்னா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் வந்து மந்த்லி ஒரு இயர்லி வந்து உங்களுக்கு 5 lakhs கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஸ்கோப் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்கான ஸ்கில் செட்டில் ஜாப் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும், அதாவது அந்த ஸ்கில் செட்டில் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை மட்டும்தான் எடுக்கிறாங்க, யாரும் வந்து ஃப்ரெஷர் எடுக்கிறது இல்லை. நீங்கள் சப்போஸ் ஃப்ரெஷராக இருந்து நீங்கள் படித்து நீங்கள் அந்த ஸ்கில் செட்டோடு இருந்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அது சின்ன கம்பெனியாக இருக்கட்டும், பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.